ஹாய்ங்க. 7 டேஸ் சுடிதார் சேலஞ்சில் இன்றைக்கி டே 3. இப்போது நம்ம எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது மெயின் கிளாத்தில் கெட்ட பக்கம், இது வந்து ஃப்ரண்ட் சைடுங்க, லைனிங்கை வந்து கெட்ட பக்கம் போட்டு சுற்றியும் வந்து பால் பின்ஸில் பின் பண்ணியிருக்கேன். கீழே வந்து 1 இன்ச் வந்து மடித்து தைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச், செகண்ட் ஒரு 1/2 இன்ச்சை ஃபோல்ட் பண்ணி லைனிங்கை மட்டும் கீழே மடித்து தைச்சிட்டு சுற்றியும் வந்து அப்படியே வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. பேக் சைடுக்கு ஃப்ரண்ட் வந்து கெட்ட பக்கமே வந்து லைனிங்கை வச்சு அட்டாச் பண்ணோம். பேக் சைடுக்கு வந்து நல்ல பக்கம் வச்சு பின் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கம் வச்சு பின் பண்ணிவிட்டு கழுத்தை மட்டும் அடிச்சுட்டு உள்ளே திருப்பியும் சுற்றி வந்து அட்டாச் பண்ணணும். நெக் மட்டும் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே திருப்பி. இப்போது கேன்வாஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃப்ரண்ட் நெக்குக்கு கேன்வாஸ் வச்சு தான் தைக்க போகிறோம். இப்போது கேன்வாஸில் ஒரு சைடு பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கும், ஒரு சைடு வந்து ப்ளைனாக இருக்கும். இந்த ஷைனிங்காக இருக்க சைடை தான் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்டிக் ஆகிக்கும். இப்போது கேன்வாஸ் என்ன சைஸ் எடுக்கணும்னா, நம்ம கழுத்தோட இறக்கத்தை விட 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும், அகலத்தை விட 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போது கழுத்தோட அகலம் வந்து நம்ம பின்னாடி வந்து நெக்குக்கு 2.5 இன்ச் வச்சோம். ஆக்சுவல் கழுத்து 2.25, அதில் வந்து 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி 2.5 இன்ச் வந்து கிளாத்தில் வந்து கட் பண்ணோம். நீங்கள் கேன்வாஸில் கட் பண்ணும்போது ஆக்சுவலாக என்ன கழுத்தோ அதை கட் பண்ணால் போதும். 2.25 கழுத்தோட அகலம், இறக்கம் வந்து 6 இன்ச் வந்து கழுத்தோட இறக்கம் வந்து 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்கேல் வச்சு அதுக்கு வந்து எல் போட்டுக்கலாங்க. இப்போது இந்த எல்க்குள்ளே உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது பின் கழுத்து 2.5 இன்ச்சு தான் கட் பண்ணோன்னா நம்ம கிளாத்தில் வந்து அடித்து திருப்பும்போது 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆயிரும். அப்போ அது 2.25 ஆயிருக்குங்க. கேன்வாஸ் வந்து ஒட்டி தான் தைப்போம், அதனால் வந்து இதில் எதுவும் கம்மி ஆகாது. ஸோ வந்து 2.25க்கு கட் பண்ணிங்கன்னா 2.25 கரெக்டாக வரும். பின்னாடியும் 2.25, முன்னாடி கழுத்துக்கும் 2.25 போது மேட்ச் ஆகிக்குங்க. இப்போ கேன்வாஸ் வந்து ஃபுல்லாக அந்த ஓரத்துலேருந்து கட் பண்ணாமல் இங்கே கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் வந்து விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. கழுத்தோட அகலம் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கழுத்து வந்து இப்படி ஓப்பன் பண்ணி வச்சு அயன் பண்ணும்போது அகலமானாலும் உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து இப்படி மேலே கொஞ்சம் மட்டும் விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு இன்ச் விட்டுட்டு இந்த எக்ஸஸை வந்து அப்படியே கட் பண்ணி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இது வந்து கழுத்து விரியாது, மேலேயும் கிளாத் பிடிச்சிருக்கு. அப்போ ஆக்சுவல் சைஸ் என்ன கட் பண்ணிங்களோ அந்த சைஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து வந்துடும். இப்போது லைனிங் கிளாத், நம்ம ஒரு ஸ்கொயர் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கிளாத்தில் அந்த கட் பண்ண கேன்வாஸை வச்சு அயன் பண்ணிக்கலாம். இந்த ஷைனிங்காக இருக்க சைடு வந்து கிளாத் மேலே வச்சுருங்க. கிளாத் மேலே வச்சுட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போது அயன் பண்ணிக்கலாம். இப்போ அயன் பண்ணி முடிச்சுட்டு இந்த நல்லா ஸ்டிக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸஸாக வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சை மட்டும் விட்டுட்டு எக்ஸஸ் கிளாத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடுங்க. ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும். நம்ம இது சும்மா அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ணி அடித்தாலே போதும். அதனால 1/2 இன்ச் விட்டுட்டு மீதி வந்து அப்படியே ட்ரிம் பண்ணிடுங்க. இதை ஃபோல்ட் பண்ணி இது மாதிரி வந்து அடிச்சுக்கலாம். இப்போது பேக் பார்ட் வந்து எப்படி அடிக்கணும்னு பார்க்கலாம். கழுத்து சுற்றியும் 1/4 இன்ச் ஒரு பாயிண்டில் அப்படியே ரவுண்டாக அந்த ஷேப் சேஞ்ச் ஆகாமல் சுற்றியும் வந்து ஃபஸ்ட்டு அடிச்சுக்கோங்க. நம்ம வந்து பால் பின் பண்ணியிருக்கங்காட்டி மூவ் ஆகாது. நீங்கள் கரெக்டாக வச்சு அந்த ஷேப் மாறாமல் அடிச்சுக்கோங்க. இப்போது அடித்து முடிச்சதுக்கப்புறம் லைனிங்கை வந்து கட் பண்ணாமல் அந்த மெயின் கிளாத் மட்டும் தெரியுது இல்லையா, அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. லைனிங் கொஞ்சம் கூட கட் ஆகக்கூடாது, ஏன்னா கரெக்ட் சைஸில் தான் லைனிங் கட் பண்ணியிருக்கோம். இப்படி நாட்சஸ் வந்து போட்டு விட்டுட்டு இப்போது இதை வந்து அப்படியே வந்து உள்ளே திருப்பிடுங்க. நல்ல பக்கம் வச்சுருந்தோமா, இப்போ அடிச்சுட்டு அப்படியே உள் பக்கமாக திருப்பிட்டு இப்போது கழுத்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இதை கரெக்டாக ஈக்குவல் பண்ணி விட்டுட்டு இப்போது எட்ஜில் வந்து நல்லா வந்து படிமான தையல் வந்து போட்டுக்கோங்க. ஓரமாக அதே ஷேப்புக்கு படிமான தையல் போட்டுக்கோங்க. போட்டு தேவைப்பட்ட 1/4 இன்ச் தள்ளி ஒரு தையல் போடலாம். இப்போ வந்து திருப்பிட்டு லைனிங்கை வந்து மெயின் கிளாத்தோட அப்படியே வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. மூவ் ஆகாமல் இருக்க வேணால் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இப்போது அப்படியே வந்து சுற்றியும் மெயின் கிளாத்தையும் லைனிங்கும் ஒன்றா வச்சு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் அப்படியே வந்து சுற்றியும் வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க.
தையல் போட்டு கீழே வந்து அந்த 1 இன்ச் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே மடித்து அடிச்சிடனா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணுங்கள். இல்லைன்னா இப்படி லாஸ்ட்டில் வந்து மடித்து அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய்க்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வந்து மடிச்சு அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு, செகண்ட் ஒரு 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து அப்படியே அடிச்சுக்கலாம். இப்போது கீழே மடித்து அடித்தாச்சு. இப்போது அதே மாதிரி இந்த சைடும் வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ கீழே மட்டும் மெயின் கிளாத்தும் லைனிங்கும் சேர்ந்துருக்காது. மற்றபடி சைடு 2 பக்கமும் மெயின் கிளாத்தும் லைனிங்கும் அட்டாச் பண்ணி அடிச்சுக்கணும். இப்போது எக்ஸஸாக நம்ம மெயின் கிளாத் எக்ஸஸாக விட்டதெல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் வந்து கொஞ்சம் கூட கட் ஆகக்கூடாது. ஏன்னா கரெக்டான சைஸில் லைனிங் கட் பண்ணியிருக்கோம். மெயின் கிளாத் வந்து எக்ஸஸை விட்டு கட் பண்ணியிருக்கோம். அதனால் எக்ஸஸை மட்டும் கட் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கோங்க. இப்போது பேக் சைடு வந்து மெயின் கிளாத்தும் லைனிங்கும் அட்டாச் பண்ணியாச்சு. நெக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது இதே மாதிரி ஃப்ரண்ட் சைடையும் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணான்னு பார்க்கலாம். இப்போது ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து சுற்றியும் வந்து நான் பால் பின் வந்து மூவ் ஆகாமல் பின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போது இதுவும் அதே மாதிரி கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து 1 இன்ச்சுக்கு வந்து மடித்து அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு சுற்றியும் வந்து பேக் சைடு அட்டாச் பண்ண மாதிரியே அட்டாச் பண்ணிங்கன்னா போதும். கீழே ஃபஸ்ட்டு மடித்து அடிச்சுக்கோங்க. மடித்து அடிச்சுட்டு சுற்றியும் வந்து 1/4 இன்ச்சில் வந்து சுற்றியும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் இது மாதிரி அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு இந்த எக்ஸஸ் கிளாத்தை வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. இப்போது ஃப்ரண்ட்டும் பேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த எக்ஸஸை மட்டும் ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. இப்போது ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவும் அதே மாதிரி நல்ல பக்கம் வந்து விரித்து போட்டுட்டு அது மேலே லைனிங் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் ஸ்ட்ரைட்டாக வந்து அடிச்சுக்கோங்க. நம்ம கீழே தையலுக்கு 1/2 இன்ச் தானே விட்டுருக்கோம். அந்த அளவுக்கு அடிச்சுட்டு அதை அப்படியே லைனிங் வந்து உள் பக்கமாக திருப்பிடுங்க. திருப்பி மேலே வந்து படிமான தையல் போட்டுக்கோங்க. கீழே மட்டும் சுற்றியும் வந்து கீழே அப்படியே படிமான தையல் போட்டு சுற்றியும் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் அப்படியே வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இதே ப்ராசஸ் வந்து அந்த ஸ்லீவ்க்கும் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஸ்லீவ்ஸு ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே லைனிங் அட்டாச் பண்ணி முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி கேன்வாஸ் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு கேன்வாஸ் வச்சு எப்படி ஃபினிஷிங் பண்ணுறதுன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஓகேங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் டவுட்ஸ் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.